ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கீமா கறி, அதாவது கொத்து கறியை வச்சு ஒரு சிம்பிளான லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் பீஃபை ஒரு 300 கிராம் அளவுக்கு கொத்தி இதே மாதிரி வாங்கியிருக்கேன். தென் அதோட நான் 100 கிராம் அளவுக்கு கடல் பருப்புமே எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கடலை பருப்பை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பீஃபையுமே நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடலை பருப்பை நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட அது ஊறிக்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான 2 வெங்காயம் அண்ட் 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாமே கட் பண்ணி வச்சுட்டோம். தென் அதோட ஒரு ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா பொடி எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். தென் இதில் கொஞ்சமாக தேங்காயுமே நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுதாங்க அதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ரெண்டையுமே நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் வேக வச்சுக்க போகிறோம். ஸோ குக்கர் காஞ்சிக்கட்டும். காஞ்சதும் அதில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 5 to 6 ஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை இதோடு சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரெண்டையுமே இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 2 செகண்ட் கிட்ட ஆயிலோட நல்லா பொரிஞ்சிட்டு வரட்டும். தென் இப்போ நம்ம நுணுக்கி வச்சுருக்க பட்டை இலை கிராம்பையுமே இதோட சேர்த்துக்க போகிறோம். ஒரு ஸ்பூன் கிட்ட பட்டை இலை கிராம் சேர்த்துக்கிட்டேன். தென் ஒரு பச்சை மிளகாய் அண்ட் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியுமே இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரட்டும். எல்லாமே ஆயிலோடு சேர்ந்து நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிக்கட்டும். இப்போ இதோட நான் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட இஞ்சி வெள்ளைப்பூடுமே சேர்த்துக்க போகிறேன். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான்வெஜ் அப்படிங்கிறது இப்போ நம்ம எல்லாருமே அடிக்கடி வாங்குகிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ எப்போவுமே ஒரே மாதிரி டேஸ்ட்டாக வைக்காமல் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்து வைக்கும்போது டேஸ்ட்டுமே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தென் இதோட நான் ஒரு ஸ்பூன் கிட்ட தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். தென் இந்த குழம்புக்கு தேவையான சால்ட்டுமே இதோட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. தென் இந்த ஸ்டேஜில் நான் ஊற வச்சுருக்க கடலை பருப்பு இதோட சேர்த்துக்க போகிறேன். அந்த தண்ணியுமே நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த தண்ணியை ஊற்றி தான் நம்ம பாயில் பண்ண போகிறோம். ஸோ அதை தனியாக வச்சுக்கலாம். இதை நல்லா பரட்டி விட்டுட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க பீஃபையுமே இப்போ நம்ம இதோட சேர்த்துக்க போகிறோம். கடலை பருப்பு பொறுத்த வரைக்கும் அது வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஃபஸ்ட்டே நம்ம ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட ஊற வச்சதுனால இப்போ நம்மளோட பீஃபோட சேர்ந்து ஒன்றா நம்மளுக்கு வெந்து வந்துடும். ஸோ இப்போ ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணி மல்லிக்கீரையுமே இதோட ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ டோட்டலாக இதோட குவான்டிட்டி ஒரு 400 கிராம் இருக்குது. அதாவது 300 கிராம் அளவுக்கு பீஃப் எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு எடுத்திருக்கோம். நீங்கள் தேவைன்னா ஈக்குவலாக கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இதிலேருந்து நம்மளுக்கு தண்ணி ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த தண்ணியோட அளவை பார்த்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தென் இதோட நான் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட குழம்பு மிளகாய் பொடியை சேர்த்துக்க போகிறேன். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி ரிலீஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்றத. இப்போ நம்மளுக்கு கடலைப்பருப்புமே பாயில் ஆகணும். தென் நம்மளோட பீஃபுமே பாயில் ஆகணும். ஸோ இன்னும் நம்ம எக்ஸஸாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கடலைப்பருப்பு வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்க போகிறோம்.
தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம குக்கரை லாக் பண்ணி ப்ரெஷர் போட்டுடலாம். ஸோ நான் வந்து ஒரு 7 to 8 விசில் கிட்ட வச்சுக்க போகிறேன். என்னோடய ப்ரெஷர் குக்கரில் 7 to 8 விசில் வச்சா வேகத்துக்கு கரெக்டாக இருக்கும். இந்த டைமில் நான் இதுக்கு தேவையான தேங்காயுமே அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லாவே சேர்ந்த மாதிரி கரெக்டான பதத்தில் நம்மளுக்கு வெந்திருக்கு. அதாவது கடலைப்பருப்பு உடையாமல் பீஃபுமே கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு. ஸோ நம்மளோட ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதோட ஊற்றிக்க போகிறோம். நான் வந்து ஒரு 2 துண்டு தேங்காவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டேன். இப்போ நம்ம தேங்காவை இதோட ஊற்றிட்டு நல்லா ஒரு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி சின்ன சின்ன ரெசிபிஸ், அது மட்டும் இல்லாமல் டைலரிங் வீடியோஸுமே போட்டு வரோம். ஸோ நீங்கள் குக்கிங் அண்ட் டைலரிங் ரெண்டுலேயுமே இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற பட்டனையுமே கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ நம்மளோட கொத்துக்கறி கடலைப்பருப்பு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லாவே சேர்ந்த மாதிரி ஒரு கிரேவி மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.